கிரெடிட் கார்டை எப்படி நீங்க ஸ்மார்ட்டான வழியில யூஸ் பண்ணுவீங்க? இப்போ கிரெடிட் கார்டுனாலே the first benefit என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ். எல்லா கிரெடிட் கார்டுக்குமே வந்துட்டு ஒரு ட்ரஸ்டட் மர்ச்சன்ட், அதாவது நீங்கள் நம்பி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லா கிரெடிட் கார்டுக்கும் வந்துட்டு ஒரு பில்லிங் சைக்கிள் இருக்கும். கிரெடிட் கார்டை எப்படி அழகா ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அது நிறைய பேருக்கு தெரியும். எடுத்தோடனே ஒரு லோன் எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிரெடிட் கார்டை எடுப்போம். நான் கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் ஒரு 15,000 சேலரியில் ஜாயின் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணணும். அப்பா 30,000 rupees கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறாங்க. நானும் எடுத்தக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15 days இருக்கும், அவ்வளோதான். டக்குன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்காக உட்காந்து நிறைய வட்டி ரேட் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம். ஆனால் கிரெடிட் கார்டை எப்படி அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அண்ட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. இன்னைக்கு நம்ம ஒரு கிரெடிட் கார்டை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டான வழியில் யூஸ் பண்ணணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் அழகாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பர்ச்சேஸை வந்து நீங்கள் டைம் பண்ணணும். அதாவது எந்த நாளைக்கு நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க, எப்போ வந்து பில் ஜென்ரேட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சப்போஸ் பில் ஜென்ரேஷன் டேட் வந்து 5ஆம் தேதின்னு வச்சுப்போம். அண்ட் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 6ஆம் தேதி ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அண்ட் அடுத்த பில் சைக்கிள் வந்து உங்களுக்கு இன்னும் 45 days இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 45 daysக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால எப்போவுமே வந்துட்டு உங்கள் கிரெடிட் கார்டுன்னு வரும்போது உங்கள் பர்ச்சேஸ் டேட்டு, உங்கள் டிரான்சாக்ஷன் டேட்டு, இல்லைனா உங்களோட பில் ஜென்ரேஷன் டேட்டு, இதெல்லாம் நீங்கள் எப்போன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் கிரெடிட் கார்டை இன்னமும் நல்லா நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லா கிரெடிட் கார்டுக்கும் வந்துட்டு ஒரு பில்லிங் சைக்கிள் இருக்கும். ஸோ 45 days கழிச்சு பில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் பில்லிங் டேட்டுக்கு அடுத்த ஒரு ஃபியூ டேட்லேயே வந்து நீங்கள் ஏதோ வாங்குறீங்க, பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பில் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். ஸோ நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் என்னன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க 6ஆம் தேதி அண்ட் அடுத்த பில் வந்துட்டு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வந்துட்டு ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இப்போ பண்ண பர்ச்சேஸ்க்கு எந்த விதமான வட்டி ரேட் வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்துட்டு பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். அடுத்ததாக நம்பர் 2, இப்போ உங்களுக்கு தெரியுது நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த டேட்டில் வந்து பில் ஜென்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு கரெக்டாக அந்த கிளியராக இன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ அந்த டியூ டேட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த டியூ டேட் வந்து முடியறதுக்கு முன்னாடி உங்களோட பணத்தை வந்து நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும். ஏன்னா இங்கே வந்து பெனால்ட்டி உங்களுக்கு ஆட் ஆகும். இட் இஸ் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் கட்டலை சரியான டைமில் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வட்டி ரேட் ஆட் ஆகுது. அதனால அந்த டியூ டேட் எப்போன்னு பார்த்துட்டு கரெக்டாக டியூ டேட்டுக்கு முன்னாடியே உங்களோட டியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட்டி முடிச்சிடணும். ஸோ நீங்கள் கரெக்டான டைமில் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களோட கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர சான்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட ஸ்பெண்டிங் லிமிட் வந்து அதிகமாக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த டியூ டேட் எப்போவோ அதுக்கு முன்னாடியே உங்களோட எவ்வளோ டியூ நீங்கள் கட்டணுமோ, எவ்வளோ பணம் நீங்கள் கட்டணுமோ அதை நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும். அடுத்ததாக ஃபாலோ யோர் ரிவார்ட்ஸ். இப்போ கிரெடிட் கார்டுனாலே the first benefit என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ். உங்களுக்கு வந்து திடீர்னு வந்துட்டு பேண்டலூன்ஸில் போய் நீங்கள் வந்து ஷாப் பண்ணால் 500 rupees உங்களுக்கு ஆஃபர், இல்லையா? நீங்கள் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் போனீங்கன்னா அங்கே இவ்வளோ % உங்களுக்கு ஆஃபர், இல்லை நீங்கள் இங்கே பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூப்பான் தருவோம். இந்த மாதிரி நிறையா கூப்பான் நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு கூப்பானுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதனால் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளார அந்த கூப்பானை நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ zomato அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு போய் நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு வச்சுக்கவங்களுக்கு ஆஃபர் கிடைக்காது. ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக ஆஃபர்ஸ் தருவாங்க. அதனால் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா ஐயோ நம்ம பணத்தை யூஸ் பண்ணிட்டு கட்டி முடிக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. கிரெடிட் கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்கள் கிரெடிட் கார்டை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, இல்லை ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பர்ச்சேஸ், பெருசாக ஒரு பர்ச்சேஸ், அதை கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அப்போ நீங்கள் யோசிக்கணும் உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து ரீபேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு உதவும், இஎம்ஐயில் கட்டலாமா இல்லை ஒன் டைம் கட்டி முடிச்சிடலாமா, இந்த மாதிரிலாம் யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரீபேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டுக்குமே வந்துட்டு ஒரு ட்ரஸ்டட் மர்ச்சன்ட், அதாவது நீங்கள் நம்பி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது.
ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுங்கிற இடமும் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், எந்த விதமான ஃப்ராடு நடக்காமல் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பணமே வந்து உங்களுக்கு ஒரு லோன் மாதிரி. அதை போய் நீங்கள் கண்ட இடத்துல யூஸ் பண்ணி அங்கே போய் உங்கள் பணத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அதனால் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ நல்லா பாருங்கள், அது உங்கள் ட்ரஸ்டட் மர்ச்சன்ட்டானு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஒரு 30,000 rupees உள்ள ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்துச்சு. ஸோ என்னோட அங்கே ஸ்பெண்டிங் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 30,000 rupees, 30,000 ரூபாய் என்னால் செலவு பண்ண முடியும் அந்த கார்ட்லேருந்து. அண்ட் அந்த கார்டில் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 30,000 rupeesல நான் எவ்வளோ பணத்தை வந்து செலவழிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், உடனே போய் ஒரு ரிங் வாங்கிடலாம் அம்மாக்காக அப்படின்ட்டு 15,000 rupeesனு வச்சுப்போம். ஸோ 30,000 rupeesல நான் 15,000 rupees வந்துட்டு ஒரு ரிங் வாங்குறதுக்காக செலவு பண்ண போகிறேன். ஸோ 30,000 rupees வந்து 100%னா அதில் ஆல்மோஸ்ட் 15% நான் வந்து ரிங் வாங்குறதுக்காக செலவு பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் என்னோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்துட்டு 50%. எவ்வளோ பணம் எனக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் ஹாஃப், அப்படியே 50% ஃபுல்லாக நான் காலி பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு உங்கள் கிரெடிட் பியூரோக்கு என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் கிரெடிட் ஹங்க்ரி. அதாவது உங்கள் கையில் வந்து பணம் ரொம்ப நேரம் நிற்காது, உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை நீங்கள் பாதி வந்து செலவு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும். இப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கோ இதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. உங்கள் கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து ரேஷியோ வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30% இல்லைன்னா 30%க்கு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ இருக்குது அப்படின்னா உங்கள் பணத்தை கட்டி முடிச்சு கிரெடிட் வந்து நீங்கள் ஏற்ற பாருங்கள். அண்ட் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து 30% அண்ட் பிலோ வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்போ தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து நிறைய கடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்கும், உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட் நல்லா இருக்கும். ஸோ வெரி சிம்பிள். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிரெடிட் கார்டை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, தேவையுள்ள பொருட்களுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட், ஏடிஎம்ஸில் வந்து ரொம்ப போய் உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ராவல் பண்ணாதீங்க, அது நிறையா வந்து வட்டி ரேட் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ டியூ டேட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் கட்டி முடிச்சிருங்க. எதுக்கு வீணா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பணம் கட்ட போகிறீங்க. அண்ட் டியூ டேட் உங்களுக்கு எப்படி தெரியும், பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஆனோடனே கொஞ்சம் பில்லை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கரெக்டான இது ஃபீஸ் தான் இருக்கா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்காங்களா, எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து ஒரு போனஸ் பாயிண்ட், சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோவும் அதிகமாக இருக்குது, உங்களால் வந்துட்டு பணம் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே போய் ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது இந்த நாளைக்கு எவ்வளோ டியூவோ அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். இந்த மாதிரி வந்து ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி எல்லா கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டியை எடுத்துக்கிட்டு உங்கள் டியூஸை நீங்கள் கரெக்டான டைமில் கட்டி முடிச்சிருங்க, எந்த விதமான ஹெட்டேக் தேவையில்லை. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு ரொம்ப ஆபத்து, யூஸ் பண்ணாதீங்க, தேவையே இல்லைன்ட்டு. இட்ஸ் நாட் ஆல் பேட். உங்களுக்கு கரெக்டான வழியில் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபரை எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் வருது அப்படின்னு எல்லா கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸையும் எடுத்து வச்சுக்காதீங்க. மேபி நீங்கள் பெட்ரோல் பம்பில் பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து மால்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து உங்களுக்கு SBIலேருந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறோம், இது ஆஃபர் பண்ணுறோம், அது ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க. உங்களுக்கு நிஜமாலே தேவையா, முக்கியமாக அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரெடிட் கார்டு ஆஃபரை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் கிரெடிட் கார்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் ஹவு டு யூஸ் அ கிரெடிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் A to Z அது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, எந்த விதமான பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த விதமான குவாலிஃபிகேஷன் அல்லது சர்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றும் ப்ராஃபிட்டபுளான வழியில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. அதனால தான் உடனே போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலே நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.